வணக்கம். விடியா திமுக ஆட்சியில் 12 நாட்கள் டீ செலவிற்கு 27 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக கோவை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை முதலே அனல் பறக்கும் விவாதங்களும் நடைபெற்று வருகிறது. என்ன காரணம்? திமுக அரசு எதிலும் ஊழல் என்று நமது அனைவருக்கும் தெரியும். ஆனால் டீ குடிக்கின்ற செலவையும் தற்பொழுது லட்சக்கணக்கில் செலுத்தியிருக்கிறதா? இது மக்களின் வரி பணத்தை சுரண்டுவதாகவும் மக்களது பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் திமுகவின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக இன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். கோவையில் அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தினால் மக்களது வரிப்பணம் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதற்கேற்ப தற்பொழுது பலரும் தங்களது கருத்துக்களை இணையதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். என்னதான் நடந்தது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, கோவை குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு 12 நாட்களுக்கு டீ காபி செலவு 27 லட்சம் செலவு செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதற்கான விளக்கத்தை மாநகராட்சி தரப்பில் இன்று அளிக்கப்பட்டது. கோயமுத்தூர் மாநகராட்சி சாதாரண கூட்டம் நேற்று துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை மாநகராட்சி வெள்ளூர் குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தீப்பிடித்து எரிந்த நிலையில் அந்த தீயை அணைக்க சுமார் 76,70,70,318 ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தற்பொழுது ஒப்புதல் அளிப்பதாக தீர்மானம் வைக்கப்பட்டது. குறிப்பாக உணவு, தேநீர், காபி, குளிர்பானங்கள் ஆகியவற்றிற்கு மட்டும், அதாவது 12 நாட்களுக்கு மட்டும் 27,52,000 செலவு செய்யப்பட்டு இருப்பதற்கு நம்ப முடியவில்லை என்று அப்பகுதி மக்கள்களும் கவுன்சிலர்களும் கோவை மாநகராட்சியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கோவை மாநகராட்சி இதற்கு பதிலளித்தது என்னவென்றால், கோவை மாநகராட்சி ஆணையர் தேநீர் மற்றும் உணவு இவைகள் பெரிய தொகை செலவிடப்பட்ட விவரங்களை சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகவும் பரப்பி வருகிறார்கள். கோவை மாநகராட்சி தரப்பில் இதற்கான அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளூர் குப்பை கிடங்கில் தீப்பிடித்ததில் 50 ஏக்கர் பரப்பளவில் குப்பைகள் பரவி எறிந்த நிலையில் கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது. அதற்கு சராசரியாக 13 தீயணைப்பு வாகனங்களும் அதை இயக்க ஒரு வாகனத்திற்கு 14 பேரும் பணிபுரிந்தார்கள். அந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்ய தண்ணீர் லாரிகள் ஒன்று 23 முதல் 42 லாரிகள் வரை பயன்படுத்ததாகவும், தீ உச்சம் பெற்ற எரிந்த 12 நாட்களில் தினமும் சுமார் 500 முதல் 600 நபர்கள் சுழற்சி முறையில் 3 குழுக்களாக அமைத்து 24 மணி நேரமும் பணியாற்றினார்கள். தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர், மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், சுகாதார மேற்பார்வையாளர்கள், சுகாதார அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவ குழுவினர் என 3 குழுக்களாக அமைத்து 24 மணி நேரமும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டோம். இதற்காகத்தான் இவ்வளவு செலவு ஏற்பட்டதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த செலவை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்குத்தான் பெரும் செலவாக பார்க்கப்படுகிறது. இது நிச்சயமாக ஊழல்தான். அதுவும் மக்களை கண்முன்னாலே ஏமாற்றக்கூடிய விடியா திமுக அரசின் செயல்பாடுகள் பற்றி உங்களது கருத்துக்களையும், இதற்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடருமா, கோவை மக்கள் விழித்து கொண்டு திமுகவிற்கு எதிராக போராட்டம் நடத்துவார்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.